ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 7வது மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பில் கற்றுக்கொள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற கற்றுக்கொள்ளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 1 நிருபம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய பின்பகுதியை நான் வாசிக்க கேட்போம். தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே என்ன எழுதுகிறார் அப்படின்னா, பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நீங்கள் பதில் நன்மைகளை, பெற்றார் செய்த நன்மை இருக்குது, அதுக்கு பதில் நீங்கள் நன்மைகளை செய்ய கடவுள். ஏன் அப்படின்னா, நம்முடைய எஜமானாகிய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? ஸ்தோத்திரம். நாம் செய்த நன்மைக்கு பதில் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கண்மலைத்தின் நிகழ்ச்சியினுடைய இந்த காலை பொழுதிலே நீங்கள் ஆண்டவருக்காய் செய்த நன்மைகளை மனுஷன் மறந்துடுவான். கர்த்தர் மறக்கவே மாட்டார். உங்கள் கூட இருந்தவங்களே மறந்து குறை சொல்லுவாங்க. சில பேர் இதுக்குன்னே சபையில் இருப்பாங்க. எதுக்கு? குறை சொல்றதுக்குன்னே இருப்பாங்க. பிடித்தா ஒன்று பேசுவாங்க, பிடிக்காட்டா ஒன்று பேசுவாங்க. நன்மைகளை எல்லாரும் மறந்துடலாம். ஆனால் நாம் செய்த நன்மைகளை மனதிலே வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் தான் இயேசு. ஒருபோதும் நம்மை மறக்கவே மாட்டார். சாரிபாத் விதவை குறித்து வேத புஸ்தகத்திலே நாம் அங்கே வாசிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த அம்மாவுடைய குணத்தை எதில் இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஊரில் கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும். சோறு வெந்துட்டா அப்படின்ட்டு எல்லா சோறையுமா நசுக்கி பார்க்கும். கரண்டியை போட்டு எடுக்க ஒரு சோறை நசுக்கி பார்த்தாலே அப்போ எல்லாம் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கும். அதே போல் இந்த சாரிபாத் விதவை எப்படிப்பட்டவர்கள் என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டதான சம்பவம் நமக்கு மிக தெளிவாய் காண்பிக்கிறது. வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அப்போ அந்த அம்மா அவர்கள் சாப்பிட்டுட்டு சாவோம் அப்படிங்கிற மரண தருவாய். அப்போ பாஸ்டர் எலியா சொல்கிறார், ஏமா நீ சுடுதாடையில் ஒரு சின்ன அடை எனக்கு முதல்ல தான் சொன்னபோது எலியாவின் சொற்படி செய்தாள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றுமில்லை சாக போகிற நிலைமையில் கூட ஊழியக்காரன் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி இருக்குன்னா, அவங்க வாழ்நாள் முழுவதுமே இதே வேலையாக தான் இருந்திருப்பாங்க. எந்த ஊழியக்காரர் ஏழைகள் வந்திருந்தாலும் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கிறபடினாலே அவர்களை போஷித்திருப்பார்கள். இவங்களை போஷிப்பதற்காக தான் ஆண்டவர் இவங்க செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யும்படியாய் எலியாவை கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். எலியாவை போஷிப்பதற்காக அங்கே அனுப்பலை, அந்த விதவையை போஷிப்பதற்கு. அந்த விதவைக்கு அந்த சாரிபாத் விதவைக்கு பதில் நன்மை செய்யும்படியாக எலியாவை அனுப்புகிறார். இந்த கண்மலைத்தின் நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் உங்களை மறந்து நீங்கள் வேதனையோடு கண்ணீரோடு நான் செய்த ஆண்டவருக்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன், ஊழியத்தில் எவ்வளோ வேலை செய்திருக்கிறேன் என்று நினைத்து நீங்கள் அழுதுகிட்டு இருக்கலாம். மன கசப்போடு மன வேதனையோடு இந்த கண்மலைத்தின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒன்றை மறந்துடாதீங்க, ஏசப்பா ஒரு நாளும் மறக்க மாட்டார். பரலோகத்தின் தேவன் நம்மை மறப்பதே கிடையாது. அப்படி அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. பதில் நன்மைகளை நிச்சயம் தருவார். நீங்கள் ஆண்டவருக்காய் கொடுத்த இல்லை ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதை அவர் மறக்க மாட்டார். ஊழியக்கார நாமத்தில் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதை மறவாத தேவன் உங்களுக்கும் நீங்கள் செய்த அத்தனை நன்மைகளுக்கும் பதில் நன்மைகளை தேவன் உங்களுக்கு உங்கள் சந்ததிகள் கொடுத்து நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தைரியமாக நல்ல பிதாவே, செய்த நன்மைகளை எல்லாம் நீ நினைத்தருளி பதில் நன்மைகளை தந்து எங்களையும் சந்ததியில் மகிழ்விக்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலையை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.